அவன் செஞ்ச ஒரே ஒரு பாவம், குற்றம் எல்லா மனுஷர் மேலையும் ரூல் பண்ணுச்சு. இதை கொண்டு போயிட்டாங்க கிறிஸ்தவர்கள் உலகமெங்கும். எதை கொண்டு போக மறந்துட்டாங்கன்னா, அதுபோல இயேசு செஞ்ச ஒரே நீதி நம்ம எல்லார் மேலையும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது, நம்மை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறது, நம்மை சுகமாக்கி கொண்டு இருக்கிறது, நம் பூட்டப்பட்ட கதவுகளை திறந்து கொண்டு இருக்கிறது, நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாக்கி கொண்டிருக்கிறது, நம்முடைய சிந்தனையை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறது என்கிற விஷயங்கள் எல்லாம் தானாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஒரு பாயிண்ட்ல நம்ம எல்லாரையும் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறதுக்கு பவுல் விரும்புகிறார். அது என்னன்னா, உங்கள் மைண்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுங்க. என்னன்னா, வாழ்க்கையில் வாங்கின அடியெல்லாம் ஆதாம் செஞ்ச ஒரு தப்புல, வாழ்க்கையில் வாங்க போகிற ஆசீர்வாதம்லாம் இயேசு செஞ்ச ஒரே நீதியில், ஒரே நீதி, ஒரே நீதி, ஒரே நீதி. ஏதோ நேத்து பண்ண ஜெபம், முந்தா நேத்து பண்ண ஜெபம், போன வாரம் பண்ண ஜெபம், அடுத்த வாரம் செய்ய போற நீதி, முந்தா நேத்து போய் பேசாம இருந்தது என்கிற மல்டி ரைச்சஸ்னஸ் கிடையாது, அல்லது மல்டி சின்னும் கிடையாது. ஒரே குற்றம், ஒரே மீறுதல், ஒரே நீதி. என் அன்புக்குரியவர்களே, அப்ப என் அடுத்த கேள்வி, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் அந்த ஒரே சிலுவையில் அறையப்பட்ட நீதி போதும்னா, திரும்ப வந்து கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், காணிக்க கொடு, தசமாவு கொடு, இந்த பஞ்சாயத்தெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க? ஏன்னா அந்த ஒரு நீதி, சொல்லுங்கள் சார். ஆமாம், முன்னுக்கு பின் முரணாக பேசவே கூடாது. நியூஸ் பேப்பரில் போடாங்க, அவர்கள் முன்னுக்கு பின் முரணாய் பேசியதினால் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் காணிக்க போடுறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்களா, இல்லை அந்த ஒரே நீதினால் ஆசீர்வதிக்கப்படுறீங்களா? நல்லா சத்தமாக பேசுகிறீங்களே, அதெல்லாம் அவருக்கு கிளியராக. திரும்ப நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், நீங்கள் காணிக்க போடுறதுனால ஆசீர்வதிக்கப்படுறீங்களா, இல்லை அந்த ஒரே நீதினால் ஆசீர்வதிக்கப்படுறீங்களா? வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அந்த ஒரே நீதியினாலே நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இந்த காணிக்கை எழுத்து பேசுகிறவங்க இந்த செய்தியை கேட்குறதே கிடையாது. நறுக்குன்னு தள்ளில் கொட்டணும். நான் மறுபடி பேசுகிறேன். நம்ம பேசாத நம்ம பேரில் டைலாக்காகவே சொல்கிறாங்க. நான் தான் தெளிவாக சொல்கிறேன், காணிக்கையினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவதே இல்லை, சிலுவையில் செய்து முடித்த ஒரே காரணத்தினால் தான் நீ ஆசீர்வதிக்கப்படுற. நல்லா நீ புரிஞ்சுக்க. நேற்று ஒருத்தர் என்கிட்ட பேசினார், அது என்ன பிரச்சனை, ஹாஃப் பாயில்டாக தான் பேச வர்றது, அதுதானே பிரச்சனையே. என்னன்னா, நீங்கள் எப்படி சார் சொல்லலாம் நீங்கள் காணிக்க கொடுத்தா தான் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு? டே, நான் சொல்லவே இல்லைடான்றேன். திரும்ப சொல்ல, நீங்கள் எப்படி சார் சொல்லலாம் காணிக்க கொடுத்தா தான் ஆசீர்வதிக்கப்படுவேன்? நான் காணிக்க கொடுத்தா தான் ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொன்னால் நான் கிருபை பிரசங்கியே கிடையாது. நான் மறுபடியும் சொல்லுது, அந்த ஒரே நீதியினாலே நாம் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஐ டிட் நாட் சே that you can receive the blessing when you sow. I said you can multiply your blessing when you sow. கையை நல்லா தட்டுங்க. ஆமென். கொடுப்பது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரல, கொடுப்பது என் ஆசீர்வாதத்தை பெருக்குகிறது. காரணம், அங்கே ஒரு பிரமாணம் வேலை செய்கிறது. அந்த பிரமாணம் என்னவென்றால், விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாள் அளவும் மாறாது. ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பொறுப்பை தேவன் தான் ஏற்பட்டுக் கொண்டார். நம்ம செயல்களில் நம்ம ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. அடி மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காணிக்கைக்கு எதிராக பேசுகிறவர்கள் மறுபடியும் இந்த கேள்வியை கூட நறுக்கு கொட்டிடுவேன் நான். அடி மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பொறுப்பு நமக்கல்ல, அது தேவனுக்கு. அதை பெருக்குகிற பொறுப்பு அல்ல, பெருக்குகிற உரிமை நமக்கு கொடுத்திருக்கிறார். கையை நல்லா தட்டுங்க. ஆமென். ஒருத்தனை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு
10 கிலோ நெல்லும் ஒருத்தனுக்கு 5 கிலோ நெல்லும் கொடுத்தா அந்த கடவுள் நல்ல கடவுளா? இல்லை, அவர் பாரபட்சமானவர். அப்போ இவனுக்கும் 10 கிலோ நெல், 10 மூடை நெல், அவனுக்கும் அவர் தான் நல்ல கடவுள். கொடுத்துட்டு சொல்கிறார், ஐயா நான் ரொம்ப பணக்காரன விரும்புகிறேன், ஏன் ஆசீர்வாத அளவை நீங்கள் எப்படி நிர்ணயிக்கலாம் அப்படின்னு அவன் கேட்குறான் ஒரு கேள்வி. சரி எல்லாரும் 100 மூடை நெல் வச்சுக்காங்கடான்றாரு. திரும்ப ஒருத்தர் எந்திரிச்சு கேட்குறான், அது எப்படிங்க நீங்கள் 100ன்னு சொல்லலாம், எனக்கு 1000 கூட தேவையாக இருக்கும். உடனே அவர் சொல்கிறார், சரியா 2 பேருக்கும் 1000 மூடை நெல்லுன்னு கொடுக்குறாரு. திரும்பவும் சொல்கிறான், நீங்கள் கூடனாலும் வைங்க, எனக்கு 800 கூட தேவை, நீங்கள் எப்படி 1000 நீங்கள் சொல்லலாம்? சார் என்னை ஆசீர்வதிங்க சார், ஆனால் எவ்வளவுன்றதை நீங்கள் சொல்லக்கூடாது சார், அதை நான் தான் சார் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? சொல்லுவானா இல்லையா? நாங்கள் சொல்ல மாட்டோம்ன்றீங்களா? 1000 ரூபா கேட்குறீங்க, 500 ரூபா கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? என்ன சொல்லுவீங்க ஏசுனார்ட்ட? உடனே அவர் சொல்லுவார், 500 தான், உனக்கு 500 தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவீங்க. எனக்கு எவ்வளோ தேவை நீங்கள் எப்படி சார் சொல்ல முடியும்? அப்போ கொடுக்கலாம் தேவன், ஆனால் அளவை நிர்ணயித்ததை அவரே நிர்ணயித்தால் உங்கள் சுதந்திரத்தை பறித்து கொண்டார் என்று தான் அர்த்தம். அதனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு ஜென்டில் காடு, ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துட்றேன், அளவை நீ நிர்ணயிச்சுக்கின்ற. ஆமே ஆமே ஆமே. யூ டிசைன், யூ டிட்டர்மைன், யூ டெஸ்டைன் the quantity of your blessing. அங்கதான் விதை போறது. It is not for receiving the blessing, it is for multiplying the blessing. All the blessings are received from the cross only. அதுல எந்த மாற்றமே கிடையாது, எந்த மாற்றம் கிடையாது. அதை புரிஞ்சுக்காங்க. எல்லோரும் சிலுவையினால் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நீ உட்காந்துக்கிட்டே காலாட்டிக்கிட்டே விதைக்காமலே நீங்கள் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சார். விதைக்காமலே நீங்கள் சாப்பிடலாம் சார். இன்றைக்கி போய் இப்போ நீங்கள் 100 மூடை வாங்கிக்கலாம், செலவழிக்கலாம். நாளைக்கு 100 மூடை போய் வாங்கலாம், செலவழிக்கலாம். அதுக்கடுத்த 100 மூடை வாங்கலாம், செலவழிக்கலாம். இப்படியே போயிட்டுருக்கலாம். ஆனால் விதைக்கிறவன் முதல் தடவை வாங்கிட்டு வரான்ல, 2வது அவர்கிட்ட போய் பணத்துக்கு நிற்கவே மாட்டான். கையை தட்டுங்க. ஆமே. 28 வருட ஊழியத்தில் நான் பணத்திற்காக ஜெபித்தது 28 தடவை கூட இருக்காது. நாட் ஈவன் 28 டைம்ஸ். 20 தடவை இருக்குமா தெரியல சார், 10 தடவை எனக்கு ஞாபகம் இல்லை. 5 தடவை ஜெபம் பண்ணியிருப்பேன் பணத்துக்கு. நான் மினிஸ்ட்ரிக்கு செலவழித்தவைகள் கோடிகளை தாண்டி இருக்கும் 28 வருஷம் சேர்த்தா. ஆனால் ஏன் ஒரு நாள் கூட பணத்துக்கு நான் போய் நிற்கலைன்னா, எனக்கு தெரியும் என் பணத்தோட அளவை நிர்ணயிக்கிற பொறுப்பு என் கையில் தான் தேவன் கொடுத்துருக்காரு. தேவன் உங்கள் கருத்தில் பணத்தை கொடுத்துருக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீ மல்டிப்ளை பண்ணுற, நீ மல்டிப்ளையே பண்ணாமல் வாங்கிட்டே இருக்கணும், போய் வாங்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றையும் நீ வாங்கி அனுபவிக்கிற, நாங்கள் வச்சு அனுபவிக்கிறோம். ஆதாம்கிட்ட தான் பழத்தை கொடுத்துட்டு திரும்ப பழத்துக்கு என்கிட்ட வாடான்னு அவர் சொல்லவே இல்லை பாருங்க. இனிமேல் வா என்கிட்ட, பழத்துக்குன்னு வராத இல்லையா சொல்லுங்க. ஆமாம், இந்த மாதிரி விதைக்காதவர்கள் தான் எப்போ கடவுள்கிட்ட போனாலும் பணத்துக்குன்னே போவாங்க. விதைக்கிறவங்க கடவுள்கிட்ட போவாங்க, பணத்துக்கு போக மாட்டாங்க. எத்தனை ஜெபம் பண்ணியிருப்பேன், எத்தனை ஆயிரக்கணக்கான ஜெபம் பண்ணியிருப்பேன். எனக்கு ஞாபகம் இருந்து ஒரு 20 தடவை 10 தடவை கூட பணத்துக்கு ஜெபிச்சதா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் என் மனது அவரோட தான் கனெக்ட் ஆகிருக்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தேவன் பணத்தை கொடுக்குறவர் நான் பிரசங்கம் பண்ண அளவுக்கு நான் பணத்தை கேட்டு ஜெபிச்சதில்லை. 6 மாதம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 6 நாங்கள் 24 பிரசங்கம் வச்சுக்குவோமே, 24 ப்ராஸ்பரிட்டி பிரசங்கம் பண்ணாலும் 24 ஜெபம் கூட நான் பண்ணது கிடையாது. கடவுள்கிட்ட பணத்தை கேட்கணும், தர்றவருன்னு நான் ஜெபிச்சிருக்கிறேன். நீ பெருக்கிறவன் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். என் அன்புக்குரிய அதான் விஷயம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸோ sowing and reaping is the process of multiplication, multiplying your blessings. புரிஞ்சிருச்சா? நல்ல ஆழமாக புரிஞ்சிருச்சா? நல்ல ஆணி அடித்த மாதிரி புரிஞ்சிருச்சா? காணிக்க ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு அல்ல, வாங்கின ஆசீர்வாதத்தில் இருந்து தான் காணிக்க. எதுக்குன்னா வாங்கின அளவை பெருக்கிக்கிறதுக்கு. இப்போ பெருக்குவதற்கான அந்த விசுவாசத்தையும் தேவன் தான் அவனுக்குள்ளே தர்றாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ எவனை ரொம்ப பணக்காரனாக்கணும் அப்படின்னு அவர் பிளான் வச்சுருக்காரோ அவனுக்குள்ளே இந்த வேலையை ரொம்ப பண்ணுறாரு தேவன். உடனே அவன் என்ன செய்கிறான், வேறு லெவலில் விதைக்க ஆரம்பிக்கிறான். வேறு லெவலில் விதைக்க ஆரம்பிக்கும் போது வேறு லெவலில் பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. சார் 10 வருஷம் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இந்த 10 வருஷத்துக்குள்ளே உங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிருக்கணும் சார். இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே பண பிரச்சனை இன்றைக்கி இருக்கிறேன்னீங்கன்னா எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்குன்னு அர்த்தம்.
10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ நான் இல்லை. இப்போ என்னுடைய பொருளாதார நிலைமை மாறி இருக்கு. ஆயிரங்கள்லேருந்து நான் லட்சங்களுக்கு வந்திருக்கிறேன். அடுத்த ஒரு 5 மாதத்தில் லட்சங்கள்லேருந்து நீங்கள் கோடிக்கு போகிறீங்க. அடுத்த கோடியிலேருந்து கோடிகளுக்குள்ளே போகிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், தமிழில் தான் நிறையா இருக்குன்றாங்க. 1, 10, 100, 1000, 100,000 வந்து அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து எத்தனையோ இவங்க ட்ரில்லியன் எக்ஸில்லியன் இது வரைக்கும் தான் வராயலாம். ஒரு 7, 8 படி தான். ஆனால் தமிழில் தான் ஒரு 26 படிக்கு போகுதுன்றாங்க. ஆமாம், இனிமேல் தமிழில் தான் வந்து பணத்தை பேசுனா தமிழில் தான் பேசணும். இவன் மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், ஹெக்ஸில்லியன்னா அதோட நிப்பாட்டிட்டேன். ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதோட அவ்வளோதான். ஆனால் தமிழில் போயிட்டே இருக்குது. அளவு தேவன் நிர்ணயிக்கவில்லை. எண்ணெய தேவன் கொடுத்தாரு. எத்தனை குடம்ன்றத சொல்லுங்க, அந்த அம்மா தான் நிர்ணயிச்சிச்சு. எத்தனை குடம் சாரேன்னு கேட்டப்ப அவர் சொல்லவே இல்லை. எவ்வளவோ அவ்வளவுன்ட்டார். கையெழுத்தை நான் போடுறேன், அமௌண்ட்டை நீ எழுது. அமௌண்ட்டை நானே எழுதுனா அது உனக்கு மரியாதை கிடையாது. அப்போ சிலுவையிலேருந்து அவர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறாரு. ரீமானா ஷந்துராத்தியாங்கோ, அதை நம்ம பெருக்கிறோம். அந்த அதிகாரத்தை தேவன் நம்ம கருத்தில் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த காலை வேளையில் நீங்கள் வந்து காணிக்கையும் கிராஸ் மெசேஜையும் கிராஸ் பண்ணிக்க வேண்டாம். நோ கன்ஃபியூஷன். அந்த ஒரே நீதி நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். நீங்கள் எதினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் சொல்லுங்க. நீங்கள் எதினாலே பெருக்கப்படுகிறீர்கள்? நான் எவ்வளவாய் விதைக்கிறேனோ அவ்வளவாய் பெருக்கிக் கொள்ளுகிறேன். The border is determined by myself. ஆமேன் சொல்லுவோம். ஸோ இப்போ நான் மேட்ருக்கு வரேன், திரும்ப இங்கே வருவோம் நம்ம. ஸோ ஒரு பாயிண்டில் நம்ம எல்லாரையும் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறதுக்கு பவுல் விரும்புகிறார். அது என்னென்னா, உங்கள் மைண்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆகுங்க. என்னென்னா, வாழ்க்கையில் வாங்கின அடியெல்லாம் ஆதாம் செஞ்ச ஒரு தப்பில், வாழ்க்கையில் வாங்க போகிற ஆசீர்வாதம்லாம் இயேசு செஞ்ச ஒரே நீதியில். ஒரே நீதி, ஒரே நீதி, ஒரே நீதி. இன்று காலையில் எந்திரிக்கிறீங்களே, எந்திரிச்சோன்னு சொல்லி இன்னைக்கு ஃபுல்லாக நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். இன்னைக்கு ஃபுல்லாக நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறதுக்கு என்னெல்லாம் நான் செய்யணுமோ அதையெல்லாம் இயேசு அந்த ஒரே நீதியில் செஞ்சு முடிச்சிருக்கார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் உற்சாகமாய். உங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரே நீதியின் அடிப்படையில் போக வேண்டும். You must be connected with that one point. ஆமென், ஆமென். அவ்விதமாய் நீங்க இணைக்கப்படும் போது, இப்போ என்னுடைய கேள்வி, நாம் அதனால தான் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல, சிலுவையில் அவர் செய்த நீதி நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாம் தண்டிக்கப்பட்டதும் வியாதிப்பட்டதும் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அல்ல. பாவனை எத்தனை வயசுக்கு மேலே செய்ய ஆரம்பிச்சிங்க? 14 வயசு 15 வயசுக்கு மேலே. தம் அடிச்சு எத்தனை வயசுக்கு மேலே தம் அடிச்சிங்க? தம் அடிச்சவங்க யார் இருக்கீங்களா? சார் இன்னும் கொஞ்ச நாள் தான் சார், பாவம் பாவம் அப்பெல்லாம் பேசலாம், அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு, இனி பாவத்துக்கு மரியாதையே கிடையாது. ஆமாம் நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு தைரியமாய் சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஏனென்றால் சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் முடித்திருக்கிறபடினால. ரெண்டாவது விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, சின்ன வந்து அதெல்லாம் போயிடுச்சு. பாவத்துக்கான மரியாதையே அவர் என்ன செஞ்சிட்டாரு? காலி பண்ணிட்டார். ஒரு பெரிய ஊழியத்தை பேசிக்கிட்டு சொன்னார். நான் பாருங்கள், அந்த டைமில் இந்த விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கு நான் லவ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மேட்ரு இப்படி ஆகி போச்சு. அப்போ நான் உட்காந்து கேட்டு இருக்கும்போது சொன்னேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்பெல்லாம் ஒரு ஊழியக்காரன் பேச முடியுமா? நான் ஒரு பொண்ணு ரீமானா ஷக்குராபா ராபா இன்னைக்கு சொன்ன என்ன அர்த்தம்? 2 அர்த்தம் அதில் இருக்குது. ஒன்று, எவனுமே நல்லவன் கிடையாது. 2 பேர். பாவத்தை வெளியே சொன்னவன் வெளியே, அவ்வளோதான். சிலரை குறவலை வச்சாலும் பாவம் வெளியே வராது. அப்படி ஆளெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பழகிக்கிட்டே இருக்கேன். இங்கே இல்லை, வெளியில். அவன் எப்போ பேசினாலும் நான் ஒரு யோக்கியன் அப்படிதான் பேசுவாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னைக்கு தான் நீ திருந்துவேன்னு. ஆனால் அவன் பொய் மேலே போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவேன், நான் ஒரு யோக்கியன். ஆமாம், நீ ஒரு யோக்கியன், நீ ஒரு யோக்கியன். யோக்கியன்னு சொல்லக்கூடாது, ஊழியம்ன்ற மாதிரி. அப்போ அதான் ஒரு வசனம் அன்றைக்கி வாசனம் பார்த்தீங்களா, விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. அந்த வேமான வாசனை, விபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரீ அப்படின்னு. ஆமையிலே விபச்சாரம் செய்த ஸ்திரீ இல்லை, விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ.
என்ன சொல்ல வரீங்க? டே எல்லாரும் செஞ்சாங்கடா, இவ்வளோ தாண்டா கண்டுபிடிச்சாங்கண்ணே. கைத்தட்டு வந்தவருக்கு நல்லா தட்டுங்க. பரிசேர் மாதிரி இருக்கீங்களே, தட்டு சரியில்லை. விபச்சாரம் செய்த ஸ்திரீ இல்லைப்பா, விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ. அப்படின்னு என்ன அர்த்தம்? 10 பேர் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறாங்க, ஒருத்தனை பிடிச்சிட்டான், அவுட்டு. 9 பேர் டவுட்டு. இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் செத்துட்டீங்க சாரே. ஆமேன், ஆமேன். அந்த இடத்துல தான் இந்த வசனம் பேசுற, உங்களில் பாவம் செய்யாதவன். என்ன நீ எல்லாம் அடுத்தவனை பற்றி பேசுகிற? என்ன நீ எல்லாம் அடுத்தவனை ஜட்ஜ் பண்ணுற? நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? அது என்ன சொல்கிறான்? ஏன்னா ஒரு சிலர் வியாக்கியானிகள், ஒருத்தன் 2 பேர் முன்னாடி வந்தாங்களாம். ஒருத்தர் இப்போ முன்னாடி வருவான், நான் கல் எடுத்துகிட்டு. அவர் சொன்ன உடனே, கல் ஏறிட்டு வந்த உடனே இவன் பாருங்கள், போனவனா இன்னொருத்தனை அடித்து, இல்லை டீ கடையில், நான் ஜோவியெல்லாம் சொல்கிறேன், டீ குடிச்சு வடை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம வந்துருக்கான். கல்லெறிய கடவுன்னு ஒருத்தர் வேன் முன்னாடி வந்தான்ல, இவர் ஐயர் கடை நாயர் கடைன்னு எழுதினாராம் தரையில். கல்லெறிய வந்து நாயர் கடை பின்னாடி போயிட்டான். இன்னொருத்தன் கல் எடுக்க வந்தானா, எடுத்துகிட்டு எறிகிறதுக்கு வரும்போது அவன் செஞ்ச தரையில் எழுதினான்னு இருக்குல்ல. ஆமாம், உடனே இவன் வந்து இதே அம்மாட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கான் போல். உடனே காந்தி ஜெயந்தின்னு வச்சுக்கோமே, காந்தி ஜெயந்தி அப்படின்னு என்ன எழுதினாரா? துன்மார்க்கர்களின் நாமத்தை புழுதியில் எழுதினார்னு இருக்கு. நீங்க மறைக்க மறைக்க தான் பிசாசு உங்கள்கிட்ட வேலை பார்ப்பான். அவன் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை காட்டி கொடுக்குறதுக்கு உனக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து நம்முடைய பலவீனங்கள் மத்தியிலும் நம்மை நேசிக்கிற தேவன். ஆமென். அப்போ நான் என்ன கேட்குறேன், நீ ஒரு 16 வயசுக்கு மேலே சிகரெட் குடிச்சிருப்பீங்களா? 16 வயசுக்கு மேலே குடிச்சிருப்பீங்க. ஆனால் 16 வயசு வரை வியாதி இல்லாமல் இருந்துச்சு, வியாதி வந்திருக்குல்ல. அப்போ அந்த வியாதிலாம் எதுக்காக வந்துச்சு? நீங்கள் செஞ்ச பாவத்துக்காகவா? இல்லை, ஆதாம் செஞ்ச பாவத்துக்காக. ஸோ நீங்கள் பாவமே செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தண்டனை வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஈவன் நீங்களே பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் செய்யக்கூடிய எண்ணம் எந்த பாவத்தினால வந்துச்சு? ஆதாம் செஞ்ச பாவத்தினால வந்துச்சு. ஸோ உங்களுடைய கேரக்டர்ஸ், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸு, உங்களுடைய டிசையர்ஸு, உங்களுடைய பனிஷ்மெண்ட்ஸு, உங்களுடைய சிக்னஸ்ஸு எல்லாமே ஆதாம் செஞ்ச ஒரே பாவத்திலிருந்து உங்களுக்குள் வந்தது போல அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நிற்குது எல்லாமே. அப்படியே சிலுவையில் இயேசு செய்து முடித்த அந்த ஒரே நீதியின் நிமித்தம் அந்த ஒரு பாயிண்ட்ல நீ கனெக்ட் ஆகிட்டினா உன் வாழ்க்கைக்கு அந்த ஒரு பாயிண்ட் போதுமானது. ஆமென் சொல்லுவோம். ஸோ என் அன்புக்குரியவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வாசிப்போம் வந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் we were connected once we were connected with the power of that one act. Now we are connected with the power of the other act. அந்த ஒரு செயலின் வல்லமையோடு நாம் இணைக்கப்பட்டு இருந்தோம். இப்பொழுது இந்த செயலின் வல்லமையோடு இப்போ என்னென்ன, அந்த ஒரே குற்றம் சொல்கிறோம்ல, அந்த குற்றத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அது என்ன வல்லமைனா, உங்களுக்கு அது பனிஷ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு செயலோட வல்லமை எல்லாம் சொல்லுங்க. ஒரு செயலோட வல்லமை. திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. இதை சொல்லும் போது ஆதாம் செஞ்சதை நீ நினச்சிக்கிட்டே சொன்னீங்க. இப்போ அதுபோல் இப்போ இயேசு செஞ்ச அந்த ஒரு செயலோட வல்லமை. திரும்ப சொல்லுங்க, அந்த ஒரு செயலோட, திரும்ப திரும்ப the power of that one act. அந்த ஒரே செயலின் வல்லமை என் மீது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது, என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறது, என்னை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறது. ஆமென், 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 ஆமென். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? தேவன் அவர்கிட்ட கனெக்ட் ஆனனால எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னா இப்போ நீ என்ன செய்யணும்? நேற்று நைட்டு லைட் அந்த மெசேஜ் எடுத்துகிட்டு பாட்டம் லைன் ஒரே ஒரு வரி எழுதுனேன். என்னென்னா, நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருங்க, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான் பாட்டம் லைன். ஆதாம் செஞ்ச தப்பில் பிள்ளையா பிறந்தப்போ உனக்குள்ளே எல்லா வேலையும் அது செஞ்சிச்சில்ல. இயேசு செஞ்ச நீதியில் நீ கனெக்ட் ஆகிட்டில்ல. நீங்கள் பேசாமல் இருங்க சார், என்ன தான் நடக்குதுன்னு பாருங்கள் சார், அது உங்களுக்குள்ளே எல்லா வேலையும் செய்யும்.
வீட்டுக்கு போகும்போது ஒரு வரியை சொல்லிட்டு போனேன், என்னன்னா என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். நான் அந்த ஒரு செயலோடு இணைக்கப்பட்டிருப்பது உண்மை என்றால், அந்த ஒரு நீதி என்னை ஆசீர்வதிப்பது உண்மை என்றால், என் வாழ்க்கையிலே கிரியை செய்வது உண்மை என்றால், நான் அமைதியாக இருக்கிறேன். என்னதான் நடக்குது என் வாழ்க்கையில் நான் பார்க்க போறேன். ஆதாமுடைய கிரியை என்னுடைய சரீரத்திலே நான் கேட்டுக்கொள்ளாமலே வேலை செய்தது உண்மை என்றால், இயேசுவின் வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலும் வேலை செய்யும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். டெய்லி காலையில் ஜோம் பண்ணியா நீங்க வந்து ஆதாமுடைய வேலையை சரீரத்தில் அனுமதிச்சீங்க. நீங்க பூரண உங்களுடைய அனுமதியை தேவனுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில் அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார், வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். நான் சொல்றேன், நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்க இந்த நேரமே நீங்க மறுரூபம் ஆகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே அந்த ஒரே நீதியின் வல்லமை வேலை செய்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய பிசினஸ்ல அது வேலை செய்து கொண்டு இருக்கிறது. உங்கள் சரீரத்திலே, உங்கள் வயிற்று பகுதியில் அது வேலை செய்து கொண்டு இருக்கிறது. உங்கள் சிந்தனையில் அது வேலை செய்கிறது. உங்கள் சரீரத்தில் அது வேலை செய்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை நான் கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Oh, Rabala Shantura. We were under some others negative power, some other negative power. Now we are under some other positive power. Something is ruling over me. ஆமாம், ஒரு பிரமாணத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். அது எனக்குள்ளே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஹே பலபத பலபா சந்துரதியாங்கரமரமதியாங்கோ. எல்லா ஆசீர்வாதமும் சார், சாகர வரைக்கும் நீங்கள் வாங்க போகிற எல்லா ஆசீர்வாதமும் சொல்லுங்க, அவர் செஞ்ச ஒரு ஆக்ட். The more you use that blessing, it will be multiplied. Even gift வந்து நீங்கள் உருவாக்கிக்க முடியாது. நீங்களே காசு கொடுத்து வாங்கினா அதுக்கு பேர் கிஃப்டே கிடையாது. நீங்களே வாங்கி நீங்களே கொடுத்துக்கிறதா? நீ கரையம் கொடுத்தாலே அது கிஃப்ட் கிடையாது. கரையமே இல்லாமல் ஒன்று வந்து அதுக்கு பேர் கிஃப்ட்டு. அப்போ கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் தேவன் உங்களுக்கு தந்த உடனே நீங்கள் அதை அவர்கிட்ட வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் மறந்துடாங்க, அவர் கொடுத்தாலும் நீங்கள் அதை பெருக்கிக்கலாம். நீங்கள் அதில் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, இந்த ஆதாம் பாவம் செஞ்ச உடனே ஒரு 3 நெகட்டிவான விஷயம் உள்ளே என்ட்ராச்சு. அதை மட்டும் நான் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அது எப்படி ரிவர்ஸில் நமக்கு ஒர்க் ஆகுது என்பது தான். ஆதாம் பாவம் செஞ்ச பெண் நினைச்சு ஆதியாம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். ஆதியாம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி. இங்க பாருங்க, ஒரே குற்றத்தினாலே, அந்த ஒரு குற்றத்தில் எதெல்லாம் கனெக்ட் ஆகி எதெல்லாம் சபிக்கப்படுது அதை மட்டும் பாருங்க. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். இங்க பாருங்க, வெளியில போனீங்கன்னா முள் இருக்கு, சரியா? தண்ணி பற்றாக்குறை, பஞ்சம், இதெல்லாம் இருக்கு. இந்த பூமியே சபிக்கப்பட்டிருக்கு. எந்த நீதினால? எந்த குற்றத்தினால? ஆதாம் செஞ்ச ஒரே குற்றத்தினால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அடுத்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோடு புசிப்பாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே குற்றத்தின் நிமித்தம் வாழ்க்கையில் எல்லாரும் வருத்தத்தோடு புசிப்போம்னா, ஒரே நீதி நிமித்தம் நம்ம எல்லாரும் வாழ்க்கை ஃபுல்லாக, சத்தமாக சொல்லுங்க, வருத்தத்தோடு புசிப்பாய்னா இங்கே வருத்தமின்றி புசிப்பாய். அது தானாக நிறைவேறியது. உலகம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு ஸ்லோகனே வந்துருச்சு. பாருங்க, 3 விஷயம் சொல்றாரு. ஒன்று வாசிங்க, வருத்தத்தோட பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அடுத்து, வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இங்க பாருங்க, முள்ளும் குறுக்கும். சரி, எத்தனை பேர் முள்ளுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்க? சொல்லுங்க. முள்ளுக்கு யாருமே தண்ணி ஊற்றுறது இல்லை. செடிக்கு தண்ணி ஊற்றுறோம், ஆனால் முள்ளுக்கு ஏன்னா தானாக வளருது. நெகட்டிவாக இணைக்கப்படும் போது சாபமெல்லாம்
தானாக வளருவது போல் நீங்கள் பாசிட்டிவான அந்த ஒரே செயலோடு இணைக்கப்படும் போது அந்த பாசிட்டிவான பவர், அந்த ஒரு செயலோட பவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தானாக வளர வைக்கும், தானாக வளரும். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த கதவை திறந்தால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஆசீர்வாதம் வருமோ அந்த கதவு இப்போ தானாக திறந்துக்கிட்டு இருக்குது.